அதே போல D54 பத்தி என்ன அப்டேட் இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே ஐசரி கணேஷ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இந்த படத்துக்கான எல்லா ஷூட்டிங்குமே முடிச்சுட்டோம். இத வந்து ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இல்ல, இன்னும் நெறைய போர்ஷன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிற அப்டேட்டையும் கொடுத்திருக்காங்க. அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் இப்போ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு படம் வந்து கொஞ்சம் டிலேவா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா அதுக்குள்ள எடுத்து முடிச்சுட்டாங்கன்னா, அவங்க சொன்ன டைம்ல ரிலீஸ் பண்ணிருவாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டா இருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து D55 ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் கூட தனுஷ் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகாமலே இருந்தது. நிறைய பேச்சுவார்த்தைகள் இன்னும் போய்கிட்டே இருந்தது இல்லையா? இந்த வகையில ஏற்கனவே கோபுரம் பிலிம்ஸ்ல இருந்து அன்புச்செழியன் அவர்கள் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தது. ஆனா சில பல காரணங்களால அவர் இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிட்டாரு. என்ன காரணங்கள் அப்படிங்கிறத இன்னும் யாரும் சொல்லல. அப்ப யார் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்டா, தனுஷ் அவர்களோட ஒண்டர் பார் ஃபிலிம் இருக்கு இல்லையா, அதை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண போறதா இப்ப பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை தனுஷ் அவர்களே நானே ப்ரொடியூஸ் பண்றேன்ப்பா என் படத்தை அப்படின்னு டிசைட் பண்ணாருன்னா கூட அது ஒரு பெட்டர் ஆப்ஷனா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.